நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இன்று தேய்பிறை அஷ்டமி. பைரவருக்கு பஞ்சதீப விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். முதல்ல நம்ம பைரவருடைய காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் காலகாலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ காலபைரவ பிரசோதயாத். இன்று தேய்பிறை அஷ்டமி. சனி பகவானுக்கு குருவாக கருதப்படும் காலபைரவரை வழிபாடு செய்ய சிறந்த நாள். சனிதோஷம், ஏழரை சனி, அஷ்டம சனி, பாதச்சனி போன்ற துன்பங்களை அனுபவிப்பவர்கள் காலபைரவரை வழிபாடு செய்ய வேண்டும். காலபைரவர் ஒரு அபிஷேக பிரியர். அபிஷேக பிரியரான சிவபெருமானின் அம்சம் என்பதால் பைரவருக்கு சந்தன அபிஷேகம் மிகவும் உகந்தது. அதனுடன் வாசனை திரவியங்களான புனுகு, அரகஜா, ஜவ்வாது, கஸ்தூரி, கோரோசனை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் ஆகியவை அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. பஞ்சதீப விளக்கு. காலபைரவர் பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆள்வதால் இவருக்கு கோவிலில் பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி பஞ்ச விளக்குகளை ஏற்ற வேண்டும். அதாவது 5 அகல் விளக்குகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒவ்வொரு விளக்கிலும் ஒவ்வொரு வகையான எண்ணெய் ஊற்றி தனித்தனிய தீபத்தை ஏற்ற வேண்டும். நெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இலுப்பெண்ணெய் ஆகிய 5 எண்ணெய்கள் தான் பஞ்சதீப எண்ணெய்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒவ்வொரு விளக்கிலும் இந்த ஒவ்வொரு எண்ணெய்களை ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபமேற்றி பைரவருடைய மந்திரத்தை 27 முறை உச்சரித்தால் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். இந்த நாளில் பைரவாஷ்டகம் வாசிப்பது உள்ளத்திலும் எண்ணத்திலும் நல்ல விஷயங்களை விதைக்கும். மேலும் நேர்மறை எண்ணங்கள் பெருகி குடும்பத்தில் இருக்கும் துஷ்ட சக்திகள் அனைத்தும் நீங்க செய்து எல்லா வளங்களையும் நலன்களையும் பெற்று சுபிட்சம் அடைய முடியும். நவகிரக தோஷங்கள் நீங்க பைரவருக்கு செவ்வரளி பூவால் 9 வாரங்கள் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். வறுமை நீங்க அஷ்டமிகளில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் சகஸ்ரநாமம் அர்ச்சனை செய்து 11 பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும். இழந்த செல்வத்தை திரும்ப பெற 11 அஷ்டமிகள் பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும். பைரவ தீபம் என்பது மிளகை சிறு மூட்டையாக கட்டி நெய் அல்லது நல்லெண்ணெய் இட்டு தீபம் ஏற்றுவதாகும். சனிதோஷம் நீங்க பைரவருக்கு 9 சனிக்கிழமைகள் சிகப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து 4 பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும். திருமண தடை நீங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் திருநீர் அபிஷேகம் செய்து மிளகு வடைமாலை சாற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும். வீட்டில் செல்வம் செழிக்க அஷ்டமிகளில் பைரவருக்கு சொர்ண புஷ்பம் அல்லது 108 காசுகளால் அர்ச்சிக்க வேண்டும். அந்த காசுகளை வீட்டில் பணப்பெட்டியில் வைக்க செல்வம் கொளிக்கும். ஸ்ரீ பைரவரை வணங்குவதால் வறுமை, பகைவர்களின் தொல்லை, வியாபார முன்னேற்றம், தனலாபம், பயம் நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். பைரவருக்கு மிளகு கலந்த அன்னம் மற்றும் வடை நைவேத்தியமாக படைக்கலாம். அனுமானுக்கு வடைமாலை சாற்றுவது போல் பைரவருக்கும் வடைமாலை சாற்றி வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும். சனிதோஷம், ஏழரை சனி, அஷ்டமச்சனி, பாதசனி போன்ற துன்பங்களிலிருந்து நிவாரணம் பெறலாம். எதிரிகள் தொல்லை நீங்கும். நோய், நஷ்டம் போன்ற துன்பங்கள் விலகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் பெறலாம். கடன் தொல்லைகள் தீரும். மன நிம்மதி, செல்வ செழிப்பு பெறலாம். நண்பர்கள், இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.